இருளும் நிழலும் பல கதைகள் கொண்டது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 7. அடிக்கடி அமானுஷ்யம் அப்படின்ற வார்த்தையை நான் பயன்படுத்துவது பலருக்கு ஒரு கேள்வி ஆயிடுச்சு. அமானுஷ்யம் சொல்றீங்களா, இந்த அமானுஷ்யத்துல எதெல்லாம் அடங்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில பலர் என்ன தொடர்பு கூட கேட்டிருக்காங்க. அமானுஷ்யம் என்பது ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது, அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இந்த அமானுஷ்யத்துல வெறும் தீய சக்திகள் மட்டும் அடங்காது. தீய சக்திகள் எல்லாம் அமானுஷ்யம் என்று சொல்ல முடியாது. அமானுஷ்யம் என்றால் அறிவியலால் கூட நிரூபணம் செய்ய முடியாத, இன்னும் அந்த வாய்ப்புகள் அமையாத ஒரு சூழல் தான் அமானுஷ்யம். இப்ப மேஜிஷியன்ஸ் சில பேர் உண்மையாவே மாய தந்திரங்கள் செய்து மேஜிக் காட்டுவாங்க. சில பேர் அந்த ட்ரிக்ஸ் அதை அவங்க எப்படி செய்யறாங்கன்றது நமக்கு தெரியாத வரைக்கும் அந்த மேஜிக் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். அதை எப்படி அவங்க செய்யறாங்க, அதை எப்போ அவங்க செய்யறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த மேஜிக் நம்மளுக்கு ஆச்சரியத்தை கொடுக்காது. அந்த மாதிரி அமானுஷ்யம் என்பது என்ன, அது எப்படி செயல்படுது, எப்போ செயல்படுதுன்னு நமக்கு தெரியாத வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறியில தான் இதெல்லாம் பேய் பிசாசு நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். இப்ப முருங்கை மரம், இந்த வேப்ப மரம், இந்த மரத்தடியில உச்சி வெயில்ல விளையாடக்கூடாது, அங்க உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு வேப்ப மரத்தை நீங்க பார்த்துருப்பீங்களா, முருங்கை மரத்தை பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சின்ன வயசா இருக்கும் போது நிறைய பார்த்துருக்கேன். அந்த பக்கம் போனாலே எங்க அப்பா என்னமோ கொலை செய்த மாதிரி, ஒரு குற்றம் செய்த மாதிரி அடிப்பாரு. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் எங்க தாத்தாவோட அதிகமான நெருக்கம் உள்ள நான் எங்க தாத்தா கேட்டேன், ஏன் அந்த மரத்துக்கெல்லாம் போனா அப்பா இப்படி போட்டு அடிக்கிறாரு அப்படின்னா எங்க தாத்தா ஒரு விளக்கம் கொடுத்தாரு. பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பேய் இருக்குடா போவாதன்னுவாங்க. வேப்ப மரம் உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுது என்று சின்ன வயசுலேயே சொல்லி கொடுப்பாங்க, நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ஜிஆர் பாடல் உண்டு. ஆனா எங்க தாத்தா எனக்கு அப்படி விளக்கப்படுத்தலை. இந்த வேப்ப மரம், முருங்கை மரம்லாம் உச்சி வெயில் காலங்கள்ல அதிகமான கரிமீல வாயுவை வெளியாக்கும். அது அந்த மரத்துடைய தன்மை. அதிகமான கார்பன் வெளியாகும் பொழுது அதை சுவாசிக்கிற நமக்கு தலையில மூளையில ஆக்சிஜன் பத்தாது. அப்படி பத்தாத சூழ்நிலையில நம்மளோட மூளை ரத்தத்தை கசிய வைக்கும். அப்படி நடக்கும் பொழுது நமக்கு மயக்கம் வரும். அந்த மயக்கத்துல நம்ம சட்டுன்னு கீழே விழுந்தோன்னு வச்சுக்கோங்களேன், தலையில் அடிபடும். இந்த தலையில ரொம்ப சென்சிட்டிவ். தலையில இருக்கிற நரம்புகளாக இருக்கட்டும், மண்டை ஓடாக இருந்தாலும் சரி, ரொம்ப சென்சிட்டிவ். மூக்கு பகுதி, நெற்றி பகுதி, தவடை, இப்படி எந்த பகுதியில ஒரு கல்லுலையோ ஒரு கூர்மையான வேருலையோ நம்மளுடைய தலை போயிட்டு முட்டும் பொழுது பாதிப்புகள் அதிகமாகி காயங்கள் ஏற்படணும்னாலும் இன்டர்னல் ப்ளீடிங் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே ரத்தம் கசியும் பொழுது உயிர் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப அந்த காலத்துல இந்த மாதிரி ஆக்சிஜன் பத்தாம அந்த மரத்தடியிலே உயிர் விட்டவங்க, மயக்கம் போட்டு கீழே விழுந்து தலையில அடிபட்டு இன்டர்னல் ப்ளீடிங் ஆகி இறந்தவங்க நிறைய பேர் இருக்க பட்சத்துல, ஒருவேளை அந்த மரத்துல ஏதோ பேய் இருக்கு, அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்றது ஒரு வதந்தியாக மாறிடுச்சு. அது ஆக்சுவலி பேய் இல்லடா, அது ஒரு வகையான சயின்ஸ். அந்த மரத்துடைய தன்மை, அதை சார்ந்த அறிவியல் அப்படின்றத எங்க தாத்தா எனக்கு விளக்கப்படுத்தினார். ஆனா பொதுவாக அதெல்லாம் பேயின்னு நம்புவாங்க. அது பேய் கிடையாது. அதனாலதான், வேற ஒன்றும் இல்லை, பெத்தவங்க அடிச்சாலும் நல்லதுக்கு தான் அடிப்பாங்கன்னு எங்க தாத்தா எனக்கு சில சந்தேகங்களை விளக்கப்படுத்தி இருக்கிறார். இது அறிவியல். இப்ப இந்த அறிவியல் தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம பேயின்னு சொல்லி நம்ப மாட்டோம்ல. அந்த மாதிரி இன்னும் பல அமானுஷ்யங்கள் பதில் சொல்லப்படலை. பதில் சொல்லப்படாத இந்த ரகசியங்கள் எல்லாமே அமானுஷ்யத்துல சேர்க்கப்படுது. அதற்கான பதில் கிடைக்கும் பொழுது அது அமானுஷ்யம் இல்லை, அது அறிவியல் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அதைத்தான் நாம அமானுஷ்யம் என்று சொல்றோம். அதனால இப்ப அமானுஷ்யன்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த அமானுஷ்யம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய உடலிலேயே பல அமானுஷ்யங்கள் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் நம்மளோட உடலை அறிவியலாளர்கள், மருத்துவர்கள்
அதை சார்ந்த மற்ற செக்டர்ஸ், துறைகள் எல்லாம் நம்ம உடலை வந்து ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. மனித உடல் இப்படிதான் செயல்படும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு நாம நினைக்கிறோம். கிடையாது. உலகத்திலேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டிவைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதனின் உடல் தான். இந்த மனிதனின் உடல் ரொம்பவே விசித்திரமானது, ரகசியங்கள் நிறைந்தது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த உடலை சுத்தமாக வச்சுக்கிறது, மனதை சாந்தப்படுத்தி வச்சுக்கிறது, நம்மளுடைய அறிவு தெளிவாக வச்சுக்கிறதுக்கு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை மட்டுமே படிக்கணும். தப்பான விஷயங்களை எல்லாம் படித்து கற்றுக்காதீங்க. அது வந்து உங்களுடைய சிந்தனை ஆற்றலை தடுக்கும், ஆன்மாவின் கர்மத்தை கூட்டும், எண்ண அலைகளை தூண்டும். அதனால் உங்கள் உயிர் பல விதங்களில் அலைப்பாயும் அப்படின்னு சொல்லி இந்த தியானம், அமைதி, இப்படி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த உடல் அப்படின்றது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டிவைஸ். இதில் ஒரு சிறு பிரச்சனை வந்தாலும் தலைவலி தான். அதனால தான் பெண்களை வந்து இந்த மாதவிடாய் காலங்களில் வழிபாடு மேடையில் இருக்கிற இந்த காப்பர், வெள்ளி, காப்பர், இந்த மாதிரி மெட்டலில் செய்யப்பட்ட, உலோகங்களில் செய்யப்பட்ட பாத்திரங்களை தொட விட மாட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ இந்த மாதிரி நடந்தா பெண்கள் தொடக்கூடாதா, அதில் என்ன தீட்டுன்னு. தீட்டு வந்து அந்த பாத்திரத்துக்கு கல்ல, அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டி சரிங்களா, அந்த காப்பரில் இருக்கிற அந்த எலக்ட்ரிஃபை, அந்த விஷயங்கள் மாதவிடாய் காலங்களில் பெண்களுடைய உடலில் இருக்கிற நரம்புகள் கொஞ்சம் சோர்ந்து தளர்ந்து இருக்கிற நேரத்தில் இதில் இருக்கிற எந்த ஒரு எனர்ஜியும் அவனோட உடலில் இருக்கிற பாதிப்புக்கு இன்னும் அதிகமான பாதிப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் சில விஷயங்களை பெண்களை தொட விடான்னு சொன்னாங்க. அது வந்து பெண்களுக்கு தீட்டுன்னு இல்லை, அந்த அந்த பாத்திரங்களுக்கு தீட்டுன்னு இல்லை, அந்த பெண்களுக்கு அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. காரணம், கர்ப்பப்பை ரொம்பவே ஃப்ரெஜைலான ஒரு ஆர்கன். அதை சார்ந்த இருக்கிற மற்ற எல்லாமே, அந்த ஆர்கன் சம்பந்தப்பட்டது எல்லாமே ஃப்ரெஜைல். இன்னைக்கு பல பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாததுக்கு காரணமே இதுதான், இந்த கலாச்சாரத்தை கடைப்பிடிக்காதது தான் அப்படின்னு நான் ஒரு வடநாட்டில் ஒரு பண்டிட்டை பார்க்கும்போது அவர் சொன்னார். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் பிள்ளை இல்லை, இந்த கலாச்சாரங்களை விட்டு நம்ம இனம் விலகி போனதுனால இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய மகப்பேறு கிடைக்கல. காரணம், அவங்களுடைய உடல்ல இருந்த நரம்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாதிச்சு அந்த பலத்தை இழந்துருச்சு. வளமும் பலமும் இழந்த ஒரு பெண்ணுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் அப்படி சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம்னு. தற்பொழுது நான் சொன்ன மாதிரி இந்த உடல் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அதனால இந்த உடலை பாதுகாப்பது ரொம்ப அவசியம். உண்ணும் உணவிலிருந்து கேட்கும் பாடல் தொடங்கி நீங்க எப்படி படுத்து தூங்குறீங்க அது வரைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த உடம்புல அடங்கியிருக்கு. எனக்கு நல்ல அறிமுகமான ஒரு குழந்தை, நல்ல படிப்பா, என்னுடைய பல ரசிகர்கள் இருக்காங்க, திரைப்பட ரசிகர்கள், என்னுடைய ஃபேஸ்புக் ரசிகர்கள், ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இந்த குழந்தை ஒருத்தி ஒரு முறை என்னை தொடர்பு கொண்டு, அண்ணன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை நேரடியாக பார்க்க முடியுமான்னா. நான் எங்கே இருக்கம்மா அப்படின்னு கேட்டேன். சரி நீ வீட்டு அட்ரஸ் கொடு, அண்ணன் இன்னைக்கு அது ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்காகவே நான் வந்து கொஞ்சம் தூர பயணம் செய்து அந்த வீட்டை போய் பார்த்துட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு, அவங்க வீட்டில் யாருமே நம்பலை, ஒரு சின்ன பிள்ளை பேச்சை கேட்டு வீட்டு வரைக்கும் வந்துட்டீங்களே அப்படின்ற அளவுக்கு இருந்தது. நான் சொன்னேன், அன்பு எங்கே இருக்கோ நாங்கள் வந்துடுவேன், அன்பு என்பது இறைவன் என்றால் இறைவன் எங்கே இருக்கான்னு அங்கே என்னுடைய தேடல் இருக்குன்னு சொன்னேன். இன்று வரை அந்த குடும்பத்தில் நான் ஒரு ஆள் மாதிரி ஆயிட்டேன். அப்போ அந்த குழந்தை வந்து நல்லா படிப்பா, ரொம்ப மெச்சூர்டாக பேசுவாள், அவளுடைய சிந்தனைகளும் ரொம்ப தெளிவாக இருக்கும். அவளுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படிப்பு, இந்த படிப்பு சார்ந்த விஷயங்களை நிறைய சாதிக்கிறது, பேச்சு போட்டி, கரிக்குலம் அண்ட் கரிக்குலம் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிற ஒரு பொண்ணு. கொஞ்ச நாளாக தலைவலி, படிக்கிற ஆர்வம் இல்லை, படிக்கணும்னு உட்காரும் பொழுது ஃபோக்கஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ இது வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏதாவது வியாதியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கிளினிக், ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போய் பார்த்துருக்காங்க. எல்லாம் நார்மல், எவ்ரி திங் இஸ் நார்மல். மேபி ரொம்ப டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு டிவியே பார்க்க மாட்டா. அப்போ டிவிலாம் பார்க்க வேணாம் அப்படிங்கும்போது சரி ஒருவேளை ஃபோன் அதிகமாக பயன்படுத்துகிறா அப்படின்னு கேட்டால் அது ஒரு அளவு இருக்குது. காரணம் என்னென்னா இன்று வந்து பல பள்ளி ஆசிரியர்கள் வந்து பெற்றோர்களோட நேரடி தொடர்பில் இருப்பதே வந்து இந்த வாட்ஸ்அப் இந்த மாதிரியான தொடர்பில் தான். அப்போ டீச்சர்ஸ் என்ன ஹோம்ஒர்க் அனுப்புவாங்க, இல்லை நாளைக்கு பள்ளியில் என்ன அப்டேட்ஸ் இருக்கோ அதை அனுப்புவாங்க, இல்லை எனி டிஸ்கஷன், வீட்டு பாடங்களை வந்து பரிமாறிக்கிறது, ஐடியாஸை பரிமாறிக்கிறது,
இப்படி இன்னைக்கு நான் அதிகமாக தொலைபேசியை பயன்படுத்துறது வழக்கம். அப்போ ஒருவேளை தொலைபேசினால் அந்த பொண்ணுக்கு கண்ணு வலிக்கலாம், தலைலாம் வலிக்கலாம், இதெல்லாம் செய்யாத, கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த பிள்ளைக்கு அந்த தலைவலி போகலை. பள்ளியிலையும் பாடம் நடக்கும் பொழுது இதையோ கனவு கண்டுகிட்டு இருக்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு. டீச்சர்ஸ் என்ன எங்கே பார்க்குற, என்னத்தையும் அவன் கவனங்கள்ல அப்படின்னு போது டீச்சர் எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டியூஷனுக்கு போனாலும் அங்கேயும் கவனம் செலுத்த முடியல. அப்புறம் சில நேரத்தில் பரவாயில்ல நீ டியூஷனுக்குலாம் போக வேணாம், வீட்டில் படுத்து தூங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்பொழுது அந்த பொண்ணோட பிரஸ்தாசி படிப்பில் எப்பொழுதும் வச்சுக்கணும் ஒரு 90, 100 இதற்கிடையில் நிறைய மார்க்ஸ் எடுக்கிற ஒரு பொண்ணு திடீர்னு ஒரு 70, 80 இந்த இடத்துக்கு வந்துட்டா. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது சரி பரவாயில்ல, ஏறத்தாழ அந்த பொண்ணு ஏ கேட்டகரியில் தானே இருக்கா, பரவாயில்ல சொல்லிட்டு வீட்லேயும் அந்த பொண்ணை கொஞ்சம் பார்த்து படிமா அப்படின்னு மேலோட்டமாக மட்டும் கண்டிச்சு இருக்காங்க. இதுமாரி விட்டுறாத, கொஞ்சம் கவனம் எடுத்து படியும். ஆனால் இந்த பொண்ணுக்கு திருப்தி இல்லை. நான் எப்பொழுதும் நல்ல ஸ்கோப் பண்ணுற பொண்ணு எப்படி திடீர்னு நான் இந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் என்னை தொடர்பு கொண்டு கேட்டேன், அண்ணே கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படி இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா வர முடியுமா அப்படின்னா. நான் போயிருந்தேன். நான் எப்பெல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறேனோ அப்பெல்லாம் விருந்து வைப்பாங்க. ஏதோ ஒரு முக்கியமான நபர் வர மாதிரி ஒரு விருந்து வைப்பாங்க. அது நான் செய்த புண்ணியமாக தான் நான் பார்ப்பேன். அப்போ எப்பொழுதுமே நாங்கள் எங்கே உட்காந்து சாப்பிட்றோமோ நான் வர வரைக்கும் அந்த பொண்ணு சாப்பிடாம வெயிட் பண்ணவா. நான் வந்தோடனே அந்த பொண்ணோட பாட்டி எல்லாமே சமைச்செல்லாம் வச்சு ஏதாவது ஒரு கதை அடிப்போம். ஸோ நான் குறிப்பாக அந்த பொண்ணுக்காக தான் பேசுவேன். அப்போ அந்த பொண்ணுக்கு சில விஷயங்கள்லாம் அட்வைஸ் பண்ணுவேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதமா, நிறைய விஷயங்கள் உலகத்தையும் படி, புத்தகத்தை மட்டுமே படிக்காத உலகத்தையும் படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு தனியாக இருக்கும்போது அவங்க பாட்டி இல்லாதப்ப என்கிட்ட கேட்டான், ஏன் அண்ணன் அமானுஷன்றது உண்மையா, பேய் பிசாஸ்லாம் உண்மையான? நான் சொன்னேன் ஏன் இல்லை இந்த செய்வனெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா? சொன்னேன் இருக்கு, ஏன்னு இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு. காற்றுலேயே 2 பக்கம் இருக்கு, பிராணவாயு கரிமில வாயுன்னு 2 இருக்கு. அப்போ காற்று சுவாசிக்கிற காற்றுலேயே 2 விதம் இருக்கும் போது ஏன் நல்ல சக்தி தீய சக்தின்னு இருக்காது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். இல்லைண்ணா எனக்கு ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு இதுமோ அது டவுட்டாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். சரிம்மா என்ன மனசு விட்டு பேசு அப்படின்னும் பொழுது, இருங்க நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ என்கிட்ட காமிச்சோம். அது ஒரு சீன உருவம் கொண்ட ஒரு பொம்மை அந்த படத்தில் இருக்குது. அப்போ நான் கேட்டேன், இது என்ன அது பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது, பொம்மை மாரியே தெரில, ஏதோ செய்வன பொம்மை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த பொம்மை அப்படிதான் இருந்தது, அது ஒரு முடியெல்லாம் களைஞ்சி போய் அப்படி இருந்தது. அதுதானே நானும் கேட்குறேன் அப்படின்னு. ஏன் என்ன அதுன்னு இல்லைன்னா இது என் கூட்டாளி வீட்டுக்கு நான் போயிருந்தேன், என்னை யாரும் வாட்ச் பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு, என்னை யாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு மாதிரி இருந்துச்சு. பார்த்தா நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், நானும் அந்த கூட்டாளி தான் இருக்கோம். அவங்க அம்மா கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஃபாதர் வேலைக்கு போயிட்டாரு, அவங்க வீட்டில் பிள்ளைங்களாம் இருக்காங்க, அதுங்கெல்லாம் ஒவ்வொரு ரூமில் விளையாடிட்டு இருக்காங்க. நாங்கள் ஹாலில் உட்காந்து எஜுகேஷனை பற்றி தான் பேசிக்கிட்டு பாடம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ என்னை யாரும் வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்கு, என்னையே பார்த்துட்டு இருக்க மாதிரி. நானும் யாருன்னு திரும்பி பார்க்கும்போது திடீர்னு அந்த பொம்மை என் கவனத்தை ஈர்த்துருச்சு. இந்த பொம்மை தான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சுன்னு ஒரே பயமாயிடுச்சு. அப்போ நான் அந்த கூட்டாளிட்ட கேட்டேன், இந்த பொம்மை என்ன பொம்மை, ஏன் இப்படி இருக்குது, அதை பார்க்கவே பயமாக இருக்குன்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை வேணா எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்தோன்னே, நான் வேணும்னு கேட்கலன்னா அந்த பொண்ணு எடுத்துக்கோன்னு சொல்லிடுச்சு. எடுத்துக்கிறத இது எதுவும் விலை உயர்ந்த பொம்மை இருக்குது, எங்கே போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இது வெளியூருக்கு போயிருக்காங்க, அந்த டைமில் அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஓ அப்படியான்னு சொல்லி இந்த பொண்ணு அந்த பொம்மையை தூக்கிட்டு வேண்டாம் எங்கள் வீட்டில் இந்த பொம்மைலாம் எடுத்துகிட்டு போனால் ஏசுவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பொம்மையை அந்த வீட்லேயே வச்சுட்டு வந்திருக்கு. அப்போ அது என்ன சொன்னிச்சுன்னா, நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன், எனக்கு எப்போலேருந்து இந்த பிரச்சனை, தலைவலி, படிக்கிறதுல ஆர்வம் இல்லை, படிக்கணும்னு உட்காந்தா தூக்கம் வரும், இல்லை கண்ணு வலிக்கும், தலை வலிக்கும், பின்மண்டை வலிக்கும், டியூஷன்லேயும் சரி கிளாஸ் ரூம்லேயும் சரி ஸ்கூலில் ரொம்ப சோர்வாக தலைவலியாகவே இருக்குது. படிக்கணும்னு போவேன், கடைசியாக தலைவலிக்குதுன்னு படுத்துறேன். பாட்டி கூட கேட்பாங்க, என்ன இப்போலாம் படிக்கிறேன்னு சொன்னேன், ஏன் என்னாச்சு, நான் இல்லை தலைவலிக்குதுன்னு படுத்துருக்கேன். கிளினிக்லாம் போய் பார்த்துட்டோம், ஒரு பிரச்சனை இல்லைண்ணே. ஒருவேளை கண்ணு பார்வை இருக்குல்ல, சில நேரம் கண் பார்வை பாதிக்கப்படும் போது தலைவலி எடுக்கும், கண்ணு கூட போய் செக் பண்ணுறோம், எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் இந்த பொம்மைக்கு அப்புறம் தான் இந்த பொம்மை என்னை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுது. அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு இந்த பொம்மையில் எதாவது தெரியுதா அப்படின்னு நான் சொன்னேன், கேட்டாங்க. அப்போ எனக்கு அந்த மாதிரியான சக்திகள் எதுவுமே கிடையாது. ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நான் இது எல்லாம் ஹேண்டில் பண்ணுற ஆளுன்னு. பட் நான் ஆன்மீகத்தை நம்புவேன், தெய்வத்தை நம்புவேன். அப்போ நான் சொன்னேன், இருக்கலாம்,
இருக்கலாம். சில வேளைகளில் அந்த பொம்மை வந்து செய்வன பொம்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு பொருள் வச்சிருக்கும் பொழுது அந்த வீட்டை எப்பொழுதுமே நம்ம சுத்திகரிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் நம்ம வந்து சாமி கும்பிடும்போது மணி அடிக்கிறோம்னா, அந்த மணி சப்தம் வந்து இட்ஸ் அ லோ ஃப்ரீக்வன்சி. அது என்ன பண்ணுன்னா இந்த என்வாயர்மெண்ட்டை சுத்தம் பண்ணும். அந்த சப்தம் வந்து கிளான்சிங், சுத்தம் பண்ணும். எல்லா கோயில்லையும் பாருங்க, இல்லை ஒரு சீன கோயிலாக இருக்கட்டும் பாருங்க, சுற்றி நாய்கள் இருக்கும். நாய்கள் அங்கே சுற்றிக்கிட்டு சந்தோஷமா இருக்குங்க. இந்த நாய்கள் யார் வந்தாலும் குலைச்சிக்கிட்டு துரட்டாதுங்க, ஆனால் குலைக்குங்க, சந்தோஷமா இருக்குங்க. இந்த நாய் குலைக்கும் பொழுது, இந்த நாய் வந்து குறைக்கும் பொழுது நமக்கு இரிட்டேட்டாக இருக்கும். இட் மீன்ஸ் அதோட லோ ஃப்ரீக்வன்சி நம்மளை ரொம்ப அட்டாக் பண்ணும். இந்த ஃப்ரீக்வன்சி நாய் குறைக்குது, அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து கிளான்சிங் தான். அதனால தான் பொதுவாக ஆலயங்களை சுற்றி நிறைய நாய்கள் வளரும், நிறைய நாய்களை வளர்ப்பாங்க வேற. அந்த ஃப்ரீக்வன்சி அது கிளான்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இதை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லும் பொழுது, அப்புறம் கொஞ்ச நாள் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் கண்டுக்காதம்மா, நல்லா சாமி கும்பிடு, தெய்வ பலத்தை ஏற்றிக்கொள். உன்னுடைய ஆன்மா ரொம்ப பலமா இருந்துச்சுன்னா ஆன்மாவுக்கு திசைகள் தெரியாது, ஆன்மாவுக்கு பலவீனம் கிடையாது. ஆன்மா வந்து எப்பொழுதுமே பிரகாசமா இருந்துச்சுன்னா, ஒரு விளக்கு எப்படி எரியுதோ அந்த மாதிரி திசை காணாது அது பாட்டுக்கு எல்லா திசைக்கும் போகும். ஒரு செவுத்துல பட்டா கூட அந்த செவுத்துல அது ஒளியாதான் பிரதிபலிக்குமே தவிர அந்த செவருக்கு அது பயப்படாது. ஸோ அந்த மாதிரி இந்த ஆன்மான்றது எல்லா திசைக்கும் போகிற பலம் கொண்டது. அதனால ஆன்மாவுக்கு திசை தெரியாது, ஆன்மாவுக்கு வந்து பலவீனம் கிடையாது, ஆன்மா பிரகாசமாக தான் இருக்கும். அதனால உன்னுடைய ஆன்மா பலத்தை வளர்த்துக்க, தேவையில்லாத சக்திகளை வந்து ஒன்னை தீண்டாது சீண்டாது அப்படின்னு கண்டிப்பான்னு சொல்லிட்டு அதை வழக்கம் போல தன்னுடைய பிரார்த்தனைகள், தியானம் இதெல்லாம் வந்து அதிகப்படுத்தி கொண்டது அந்த குழந்தை. மீண்டும் ரொம்ப நாள் சென்று அந்த குழந்தையை நான் போய் பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அந்த பிள்ளை ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருச்சு. என்னன்னா, நான் கூட நெருங்கி பழகிற அந்த குழந்தையுடைய தந்தை வந்து இந்த மாதிரி அமானுஷ்யமான செய்வன, பில்லி சோனியம், சில பேர் வந்து அவரை பார்த்து இந்த மாதிரி வியாபாரத்துக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அந்த மாதிரி சொல்லும் பொழுது இந்த ஜம்பின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து செய்யற ஒரு வழக்கம் உள்ளவர். அப்படி ஒரு வழக்கம் உள்ளவருடைய குழந்தைகிட்ட தான் இந்த பொண்ணு வந்து ரொம்ப நெருங்கிய தோழி. அவங்க வீட்டில் தான் போய் படிக்கிறது, அவங்களோட தான் அந்த கம்பைன்ட் ஸ்டடீஸ் இதெல்லாம் வந்து வழக்கமாக அவங்க வீட்டில் தான் செய்கிறது. அப்போ அவங்க வீட்டில் வந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. அந்த பிள்ளையும் நீயும் ஒன்றா தான் ஒரே டியூஷனுக்கு தான் போகிறீங்க, ஒரே பள்ளியில் தான் படிக்கிறீங்க, ஏன் அந்த பிள்ளையை ஒன்றால் மிஞ்சி ஸ்கோர் பண்ண முடியலன்னு கேட்கும் பொழுது, தெரியல, அந்த பிள்ளை மட்டும் இல்லைன்னா நான் ஸ்கோர் பண்ணி நான் பெஸ்ட் உடனே ஆயிடுவேன் அப்படின்னு இந்த பிள்ளை அழுது புலம்பி இருக்கு. இதனால வந்து இந்த தந்தையார் என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த பிள்ளை வந்து ஸ்கோர் பண்றது ரொம்ப லோவா இருக்கணும், அதாவது இந்த பிள்ளையை விட கொஞ்சம் லோவா இருக்கணும்ன்ற எண்ணத்தோட சில விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காரு. சாப்பாடுல, இந்த சாப்பாடுல இப்படி செஞ்சு கொடுக்குறாங்கன்ற விஷயம் இவங்களுக்கு பிற்காலத்துல தான் தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்த சாப்பாடுல செஞ்சு கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் தான் இந்த பிள்ளைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதோட படிக்கிறது முடியல, ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியலன்ற பிரச்சனைகள்லாம் நிறைய வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல போய் பார்க்கும்பொழுது அவங்களே சொல்லியிருக்காங்க, தப்பான ஒரு விஷயத்த சாப்பிட்ருக்கு, அது உடம்புல இருக்கு, அதை கிளான்சிங் பண்ணா இந்த பிரச்சனை வராது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பிள்ளை வீட்டுக்கு போறத, அதாவது தன்னுடைய தோழி வீட்டுக்கு போறத குறைச்சிக்க சொல்லுங்க. அந்த வீட்டில் தான் இந்த பிள்ளைக்கு இந்த ஆற்றல்கள் கட்டுப்படணும். இந்த பிள்ளையோட கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிள்ளை வந்து கொஞ்சம் அந்த ஆற்றல்லாம் குறைஞ்சி மக்கி போகணும், அதோடைய திறன்கள்லாம் குறைஞ்சிடணும். இது இறங்கி வந்துட்டாலே அந்த பிள்ளை மேலே வந்துடும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அவங்களுக்கு வந்து அவங்க பிள்ளை சிறந்து விளங்கணும், அந்த பிள்ளைக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணுன்றதுக்காக உங்கள் பிள்ளை அவங்க கிட்ட சில தவறான விஷயங்களை மாட்டிக்கிச்சு, அதனால வீட்டுக்கு போவதை தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பிள்ளைகிட்ட பேசுவது பழகுவது இதெல்லாம் செய்யாதீங்க. காரணம், அந்த குடும்பத்தினால்தான் இந்த பிள்ளைக்கு இவ்வளவு பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னு இவங்க உடனே இந்த தொடர்பை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்காரு இந்த குழந்தைக்கு. இதை எப்போதும் கையில் வச்சுக்க, பக்கத்தில் வச்சுக்க, பேக்கில் வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துருந்துருக்காரு. அது வந்து தப்பான பொருட்கள் இல்லை, எல்லாம் தெய்வம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்களை கொடுத்துருந்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் திரும்ப அந்த பொண்ணு பழைய மாதிரி நிறைய ஸ்கோர் பண்ணுறது, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது, இந்த மாதிரி அந்த பொண்ணு இருந்திருக்கு. காரணம், இந்த குழந்தைக்கு வந்து அந்த பள்ளியில் ரொம்ப மிக நல்ல பேர். அந்த பள்ளியை பற்றி பேசும்போதெல்லாம் இந்த குழந்தையின் பேர் மற்ற பள்ளிகளிலும் தெரிய வரும். ஓ, இந்த பொண்ணு அந்த பள்ளியில் அந்த ஒரு பொண்ணு இருக்கு,
அந்த பொண்ணு நல்லா படிக்கும், நிறைய ஆக்டிவாக இருக்கும், பேச்சு போட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பொண்ணு வந்து முதன்மையாக வர பொண்ணு, அந்த பள்ளினா இந்த பொண்ணு அப்படின்ற அந்த அடையாளம் அந்த பொண்ணுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ மீண்டும் அந்த பொண்ணு அந்த பழைய நிலைமைக்கே வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் முடிஞ்சோடனே அப்போதான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு, ஒரு குழந்தைக்கு கூட அந்த பிள்ளையுடைய ஆற்றல் தடைப்படணும், அந்த பிள்ளை ஸ்கோர் பண்ணுறது தடைப்படணும் அப்படின்னு பாருங்க. எவ்வளவு சின்ன பிரச்சனை, என்னை விட இன்னொருத்தன் நல்லா இருக்கான், அவனுக்கிட்ட இருந்து நான் ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்காமல் அவனை கீழே தள்ளிவிட்டு நான் முன்னுக்கு போன நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த உலகம் எந்த அளவுக்கு மோசமாகிட்டு இருக்குன்னு பாருங்க. இது வந்து இப்போ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளை வந்து இந்த மாதிரி அனுப்பல வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா பெற்றோர்களும் அப்படி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்படி செய்கிற பெற்றோர்களும் இருக்கிறாங்கன்றத இதில் இந்த எபிசோடில் நான் சொல்ல வர கேஸ் ஸ்டடி. அதனால் எப்போதுமே ஒரு பாதுகாப்போடு இருங்க. அதுக்காக போயிட்டு கண்ணுக்கு தெரியாத சாமியாரெல்லாம் காசை கொடுத்து காசை கரியாக்கணும்னு நான் சொல்லலை. ஆன்மா பலத்தை வளர்த்துக்கோங்க. இதில் தான் நான் வந்து இந்த பாட்காஸ்ட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஆன்மா பலத்தை வளர்த்துக்கோங்க. ஆன்மா பலம் வளரும் என்றால் நிறைய தியானம் செய்யணும், அமைதியாக உட்கார்ந்துருக்கணும். எப்போதுமே இந்த டிவியில் வர சீரீஸ் பார்த்துக்கிட்டு, ஃபோனில் வர ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு, மற்றவங்களை பற்றி கோசிப் பண்ணிக்கிட்டு, எப்பொழுதுமே கூட்டாளிங்களோட உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கிறத தவிர்த்துட்டு இல்லை குறைச்சிக்கிட்டு, முடிஞ்ச அளவுக்கு தியானம் என்றால் வழிபாட்டு அறையில் தான் செய்யணும்னு கிடையாது. நான்லாம் வாகனம் ஓட்டி ஒரு இடத்துல ரெஸ்ட் பண்ணும் போதே தியானம் பண்ணுவேன். இது எதற்குன்னா ஆன்மா பலம் பெறணும். இப்போ நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன செய்வோம்? ஒரு நல்ல பாட்டு கேட்போம், இல்லை ஒரு நல்ல திரைப்படம் பார்ப்போம், இல்லை நம்மளுக்கு பிடிச்ச மாணவங்களோட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுவோம். இந்த புத்தி நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன செய்வோம்? நிறைய விஷயங்களை படிப்போம். இந்த உடல் நல்லா இருக்கணும்னு என்ன செய்வோம்? பிடிச்ச சாப்பாடு, நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டோம். அப்படி நோய்வாய்ப்பட்ட மருந்து சாப்பிட்டு அந்த நலத்தை வந்து நியூட்ரல் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த ஆன்மா பலமாக இருக்கணும்னா அமைதியை கொடுக்கணும். எந்த ஒருவன் அமைதியை கடைப்பிடிக்கிறானோ அவனுடைய ஆன்மா பலம் பெருகிக்கிட்டே இருக்கும். அந்த பலம் பெருகும் பொழுது இந்த அமானுஷ்யங்களான விடை தெரியாத தேவையில்லாத எனர்ஜி நமக்குள்ள வராது. இருட்ட போனா இருட்டு போகாது. ஒரு விளக்கை ஏற்றி வச்சா இருட்டு தன்னால போயிடும். இந்த மாதிரியான அமானுஷ்யங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னா அது வராம இருக்காது. உங்க ஆன்மா பலம் பெற்று பிரகாசமாக இருந்ததுன்னா இந்த அமானுஷ்யங்கள் உங்களை நெருங்காது. பேய்களும் உண்டு, பிசாசுகளும் உண்டு, இருளும் நிழலும் பல கதைகள் கொண்டது. நான் டாக்டர் எம். ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 7.